அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே, நண்பிகளே. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு புதிய விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஆனால் என்னுடைய ப்ரொஃபஷனுக்கும் இதுக்கும் நெருங்கின சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியும். 100 சாமி அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அட்டகாசமான டைரக்டர் சசி அவர்கள் வந்து இயக்கியிருக்கிறாங்க. விஜய் ஆண்டனி, ஸ்வாஷ்விகா, இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்கிற ஒரு படம். சமீபத்தில் அந்த படம் எல்லாருமே ஓகோன்னு கொண்டாடினாங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த படத்தை நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது நிறைய உணர்வுகள் வந்து கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுனால தான் இந்த வீடியோ வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இல்லைனாலுமே கூட அந்த படத்தை பற்றிய மிக நுணுக்கமான உணர்வுகள் வந்து என்ன பேசுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். ரெடியாக இருங்க, ஏன்னா இது கண்டிப்பாக உங்களையும் டச் பண்ணணும்னு சொல்லலாம். அதே போல் இந்த படத்தில் என்னை மிகவும் அதிர்ச்சி அடைய வைத்த ஒரு விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இந்த 100 சாமி அப்படிங்கிறது ஒரு படம் மட்டும் கிடையாது, ஒரு சமுதாயத்திற்கான ஒரு அறைகோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சமுதாயத்திற்கு எழுப்பப்பட வேண்டிய ஒரு கேள்வி அப்படின்னு கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இயக்குனர் சசி எப்போதுமே மிக தரமான படங்களை கொடுக்குறவர் தான் அவர். விஜய் ஆண்டனி எப்போதுமே மிக தரமான படங்களை செய்யக்கூடியவர் தான், தயாரிக்கக்கூடியது தான். ஸோ அவர்கள் இருவருமே இணையும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தகுந்த ஒரு படத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து அதை பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னு உண்மையிலே சொல்லி ஆகணும். ஒரு ரிலேஷன்ஷிப் கன்சல்டண்ட்டாக இது ஏன் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு சொல்லும்போது, நுட்பமான மனித உணர்வுகளோட வெளிப்பாடு தான் நிறைய இடங்களில் சிக்கலாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த நுட்பமான உணர்வுகளை எந்த ஒரு மனிதர்களால் கையாள முடியுதோ அந்த மனிதர்கள் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மிக நுட்பமான உணர்வுகளை இந்த படம் வந்து எப்படி கையாளுது, இந்த படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அது எப்படி கையாளுது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு திரைக்கதையை வந்து இவ்வளோ வலுவாக வடிவமைச்சு ஒரு கலைஞன் தன்னோட மனசில் என்ன நினைக்கிறானோ அதை வந்து திரையில் வந்து முழுவதாக கொண்டாடும் போது தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திருப்தியான ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அந்த விதத்தில் சசி அவர்கள் வந்து இது அவ்வளோ அற்புதமாக என்னதான் திரைக்கதை எழுதியிருந்தாலுமே கூட அந்த கதாபாத்திரங்களை ஏற்றுக்கிட்டவங்களும் சரி, அதை வந்து திரைக்கதை வடிவமாக கொண்டு வந்து ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ண விதத்திலும் சரி, சசி அவர்கள் வந்து கண்டிப்பாக 100% ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஏன் இந்த 100 சாமி திரைப்படம் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டப்பட வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து வெறும் சினிமா ரசிகர்கள் கிட்ட மட்டுமல்ல நண்பர்களே, இது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் கைத்தட்டி பாராட்டப்பட வேண்டிய ஒரு படம். ஒரு உறவுமுறை ஆலோசகராக, ஒரு ரிலேஷன்ஷிப் கன்சல்டண்ட்டாக இந்த படம் எனக்கு ஏன் முக்கியம்னு சொல்கிறேன் அப்படின்னா, உறவுமுறை குறித்த என்னுடைய விசாலமான எண்ணங்களுடன் ஒத்து போகிறது சில படைப்புகள் மட்டும்தான். ஆனால் 100 சாமி அதில் மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை ரொம்ப மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு கிராமத்து சூழல் சார்ந்த ஒரு கதை தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இதை கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கும்போது தான் பல ஆண்டுகளில் தமிழ் சினிமா மேற்கொண்ட மிக துணிச்சலான உரையாடல்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியும். ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நான் ஒன்றுன்னா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். முதல் காரணம் என்ன அப்படின்னா, யாருமே வெளிப்படையாக கேட்க துணியாத ஒரு கேள்வியை இந்த படம் எழுப்புகிறது. யாரும் அவ்வளவு எளிதில் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த படம் எழுப்புது. அப்படி என்ன கேள்வி அது? தன்னுடைய கணவனை இழந்த செல்வி தான் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக ரொம்ப சாதாரணமாக சொல்றாங்க. ஆனால் அவருடைய மகன்களோ அவர் ஏதோ ஒரு பெரிய குற்றத்தை பண்ணிட்டு அதை ஒப்புக்கிட்டது போல மிகவும் கோவப்படுறாங்க, பயங்கரமாக எதிர்வினை காட்டுறாங்க. அவங்க அந்த ஒரு கணமே முழு படத்தின் சாராம்சத்தையும் நம்மளுக்கு நல்லா பிரதிபலிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம குடும்பங்களில் எத்தனை பெண்கள் அந்த வாக்கியத்தை சொல்ல விரும்பினாலுமே கூட அதை மனதிற்குள்ளேயே சொல்லாமல் புதைத்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த படம் அதை ஒரு பெரிய திரையில் லட்சக்கணக்கான மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியில் உறக்க சொல்கிறது. அதுவே மிக துணிச்சலான ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்கல்ல. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, எத்தனை பேரோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணவழிங்கிற பெண்கள் இருப்பாங்க. எத்தனை பேர் துணிச்சலாக சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இந்த சமுதாயத்திற்கு பயந்தோ, இந்த குடும்பத்திற்கு பயந்தோ, அவர்கள் வளர்க்கப்பட்ட ஒரு விதத்திற்கு பயந்தோ கண்டிப்பாக யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு பெண் அதை சொல்லலாம் அப்படின்னு சொன்ன விதத்திலேயே, இந்த முதல் விஷயத்திலேயே எனக்கு வந்து இந்த படம் வந்து மிக மிக பிடித்து போன ஒரு படமாக மாறிச்சு. இரண்டாவது, இது ஒரு கணவனை இழந்த கைம்பெண்ணின் மகிழ்ச்சியை வெறும் கோரிக்கையாக மட்டும் அல்ல நண்பர்களே, ஒரு உரிமையாக அணுகுகிறது. நீங்க யாரா எனக்கு பிச்சை போடுறதுக்கு, இது என்னுடைய உரிமை அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. ஏன்னா தலைமுறையாக நமது கலாச்சாரம்
கைம்பெண்களை எப்படி நடத்துது, என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இப்படியெல்லாம் தான் ட்ரெஸ் பண்ணணும், இவ்வளோ மென்மையாக தான் பேசணும், எதுக்கும் அவ்வளோவா நீ ஆசைப்படவே கூடாது அப்படிங்கிறத காலங்காலமாக சொல்லிக்கிட்டே வந்திருக்கு. ஆனால் இந்த படம் ஒரு புரட்சிகரமான விஷயத்தை செய்கிறது நண்பர்களே. ஒரு பெண்ணின் உணர்வுகள், அவளுடைய தேர்வுகள் மற்றும் அவருடைய மகிழ்ச்சிக்கான உரிமையை மதிக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த படம் முன்னிறுத்தி சொல்கிறது. நான் முன்ன சொன்ன மாதிரி, இது ஏதோ ஒரு கருணை அடிப்படையில் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய பிச்சை அல்ல, இது அவளுக்கு எப்போதுமே இருக்க வேண்டிய ஒரு உரிமை அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது, இந்த படம் செல்வியின் மகன்களை வில்லன்களாக சித்தரிக்கவில்லை, மாறாக அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சி அடைய செய்கிறது. ஒரு உறவுமுறை ஆலோசகராக நான் மிக மிக பாராட்டக்கூடிய ஒரு அம்சம் இதுதான். ஏன்னா இதில் மகன்கள் ரொம்ப கொடூரமானவர்களாலாம் சித்தரிக்கப்படலை. அவர்களுக்கு இந்த சமூகம் சார்ந்த பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் காட்டப்படுகிறார்கள். அப்போ சமூகம் சார்ந்த ஒரு பயம் அந்த பசங்களுக்கு இருக்கும்போது, அந்த பசங்களுக்கு தெரிந்த ஒரே மொழி என்ன அப்படின்னா கட்டுப்படுத்துறது தான், கண்ட்ரோல் பண்ணுறது தான். அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலியமாக தான் தன்னுடைய தாயை பாதுகாக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த சமுதாயத்தின் பார்வையிலேருந்து தன்னோட தாயை பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது தான், கட்டுப்படுத்துறது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படம் அவர்களை முதிர்ச்சி அடையவும் அனுமதிக்கிறது. இந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர 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 அவர்கள் தங்கள் தாயின் உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்குகிறார்கள். மற்றவர்களைப் போலவே தன்னுடைய தாய்க்கும் ஒரு துணையும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறதற்கான முழு தகுதியும் உண்டு அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாங்க. இது வெறும் திரைக்கதை மேஜிக் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது நண்பர்களே. நிஜ வாழ்க்கையில் குடும்பங்களை நான் அழைத்து செல்ல விரும்பக்கூடிய மிக உணர்வு பூர்வமான ஒரு பயணமும் இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த புரிதல் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது பயத்தில் இருந்து ஒரு புரிதலுக்கு மாறக்கூடிய ஒரு கட்டம். எந்த விதமான அவமானமான உணர்வும் இன்றி ஒரு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதலுக்கு மாறுறது இருக்குல்ல, அது அவ்வளவு அற்புதமா அந்த ரெண்டு பசங்க கிட்ட இது நடக்குது. அதுவும் நான் ரொம்ப பார்த்த வியந்த விஷயம் இந்த படத்துல. நான்காவது, சமூகத்தின் எதிர்ப்பு அப்படிங்கிறது நிஜமானது. ஆனால் அதே சமயம் அந்த சமூகத்தின் எதிர்ப்பு கடந்து வரக்கூடியது தான் அப்படிங்கிறதையும் இந்த படம் காட்டுது. நீ முடிவெடுத்த அப்படின்னா கண்டிப்பா உன்னால ஜெயிச்சிட முடியும். இந்த சமூகம் எப்பவுமே கட்டுப்பாடு விதிச்சுக்கிட்டே தான் இருக்கும், அது எதிர்ப்பு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நிற்காம அதை கடந்து வருவதற்கான பலம் உன்னிடம் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த படம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. ஏன்னா ஏற்புத்தன்மை அப்படிங்கிறது புதிய விஷயங்களுக்கு அவ்வளவு எளிதில் கிடைச்சிடாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நண்பர்களே. அதே போல இந்த படம் ஏற்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுலாம் இந்த படம் ஒரு பாவனை போக்குலலாம் உங்களுக்கு சொல்லலை. 45 வயதில் ஒரு கைப்பெண் தன்னுடைய மறுமண விவகாரத்தில் செல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது அவருக்கு துணையாக வர தயாராக இருக்கக்கூடிய நம்முடைய விஜய் ஆண்டனி அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இருவருமே தங்களுடைய உறவினர்கள் மற்றும் கிராமத்தினரிடமிருந்து மிக பெரும்பான்மையான எதிர்ப்பை சந்திக்கிறாங்க அப்படின்னு இந்த படம் காட்டுது. அவ்வளவு எளிதில் அவர்களுடைய சொந்தக்காரங்களோ அந்த கிராமமோ அவர்களுடைய திருமணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கறத இந்த படம் ரொம்ப நேர்மையா சொல்லுது. அந்த நேர்மையை நான் மிகவும் மதிக்கிறேன் நண்பர்களே. அதனால தான் இயக்குனர் சசி அவர்களை நான் மிக மிக மதிக்கக்கூடிய ஒரு டைரக்டரை நான் பார்க்குறேன். அதாவது வணிக ரீதியான வெற்றிக்காக அல்லது வசதிக்காக இந்த விஷயத்தை ரொம்ப மென்மையாக்கி சொல்லியிருந்தா ரொம்ப நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக பார்வையாளர்கள் அந்த அசௌகரியமான ஒரு சூழலை, ஒரு உணர்வை எதிர்கொண்டு இறுதியில் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க மாறுவாங்க அப்படின்னு இந்த படம் நம்புது. ஆனால் உண்மையிலேயே அப்படி மாறி இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்குறவங்க எல்லாருமே உணர்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐந்தாவது, இது வெறுமனே ஒரு கற்பனை கதை மட்டுமல்ல, இது ஒருவரின் நிஜ வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இது சேலம் பக்கம் கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ எங்கோ ஒரு இடத்துல இந்த படத்துல வரக்கூடிய செல்வி நிஜமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கோ ஒரு இடத்துல செல்விக்கு 2 பசங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த மகன்கள் எவ்வளவு ஒரு சரியான தாயிடம் வளர்ந்திருக்கிறார்கள், இந்த சமுதாயத்தை எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க 2 பசங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த பசங்களை போல நிறைய பேர் இந்த சமுதாயத்தில் உருவாகணும் அப்படிங்கிறதையும் இந்த நிஜக்கதை நம்மளுக்கு காட்டுது. அப்போ இதை வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே காட்டாமல்
இது ஒரு கண்ணாடி போல நமது சமுதாயத்தையும் அதில் இருக்கக்கூடிய மிக நல்ல மனிதர்களையும் பிரதிபலிக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா பார்த்தேன். அடுத்தது கடைசியாக இந்த படம் சொல்ல வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு அறிவுரை மாதிரியெல்லாம் சொல்லாமல் ரொம்ப நிதானமான முறையில் உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் வெளிப்படுத்துகிறது. அறிவுரை அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு இது அறிவுரை மாதிரியெல்லாம் இல்லாமல் சமுதாயத்திற்கு இது ரொம்ப வேணும், இது அவசியம் அப்படிங்கிறத ரொம்ப நிதானமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த படம் சொல்லுதில்ல, அதுதான் திரைக்கதையின் வெற்றி. கடைசியில் எல்லாருக்கும் ஒரு பதட்டம் வருதில்ல, செல்விக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகிடணும்னு நீங்கள் நானும் என் பக்கத்தில் சீட்டில் உட்காந்துட்டு எல்லாமே விரும்புகிறோம் இல்லை, அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போது இந்த படம் தனது கருப்பொருளை கையாள்வதில் மிக மிக நிதானத்தை கடைபிடித்திருக்கிறது. அதாவது எக்கச்சக்கமான உணர்ச்சி கொந்தளிப்புகள் எல்லாம் காட்டி ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொல்லாமல் மிக நுட்பமான உணர்வுகளை கொண்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த படம் அளித்திருக்கிறது. அதனால தான் இதில் பயணம் செஞ்ச ஹீரோயின் சுவாசிகா இல்லை விஜய் ஆண்டனி அவர்கள் எல்லோருமே தங்களுடைய பாத்திரத்தை உணர்ந்து உணர்வு பூர்வமாக பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதே சமயம் மிக முக்கியமான சமூக செய்தியையும் இந்த படம் நம்மளுக்கு சொல்லியிருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. ஏன்னா உணர்வு ரீதியாக மிக மிக கனமான சூழலெல்லாம் என்னுடைய பயணம் டெய்லி இருந்துகிட்டே இருக்கும். என்னோட வேலை அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லியிருக்கேன் டெய்லி ஒரு 7-8 கால்ஸாவது நான் அட்டன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலையில் ஒரு சமநிலை அப்படிங்கிறது எவ்வளவு அரிதானது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இயக்குனர் சசியோட வேலையும் எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த தளத்திற்கான எனது நிறைவு சிந்தனை அப்படிங்கிறது இதுதான் நண்பர்களே. நூறுசாமி போன்ற படங்கள் நமக்கு நிறைய தேவை. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் நம்மளுடைய மனதிற்கு ரொம்ப இதமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கிடையாது, அவை மிகவும் அவசியமானவை அப்படிங்கிறதுக்காக தான் நான் வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு முதியவர்களோ தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகன் அல்லது மகள்களோ இந்த படத்தை போய் பார்க்கும்போது அந்த படத்தை பார்க்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் ஒருவேளை இந்த மாதிரி நம்ம வீட்டில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடலை மேற்கொள்வாங்க அப்படிங்கிறத இந்த படத்தினோட வெற்றியாக நான் பார்க்குறேன். எல்லாருமே கண்டிப்பாக நான் பேசுவாங்கன்னு நான் யோசிக்கிறேன். அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு குடும்பத்திலும் அப்படின்னாலே அதை வெறும் சினிமாவாக மட்டும் நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு கதை வடிவில் அமைந்த ஒரு சமூக பணியாகவே நான் பார்க்குறேன். இயக்குனர் சசி அவர்களுக்கு ஒரு பெரிய சபாஷ். எப்போதுமே ஒரு படத்தை படமாக மட்டுமே பார்த்துட்டு விட்டுறாம அதை எல்லோருமே எப்போ அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ, ஒரு ஆரோக்கியமான உரையாடல்களை கண்டிப்பாக நம்ம நடத்தணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போதே அந்த படம் மிகப்பெரிய வெற்றியையும் இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தையும் விதைச்சிருக்குது அப்படிங்கிறத நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலோ அல்லது இந்த படம் குடும்பத்தில் உள்ள யாரையாவது உங்களுக்கு நினைவூட்டி இருந்தாலோ அதை பற்றி தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கேட்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி.